என்ன வேணும் நமக்கு? இப்போ மனசுல அமைதி வேணும். அமைதியில எல்லாம் சீராக்கப்படுது, தூய்மைப்படுத்தப்படுறோம், பாதுகாக்கப்படுறோம். அந்த அமைதியை விட்டுட்டு எங்க போனாலும் நம்ம நிச்சயமா அதுல இருந்து மீள முடியாது, தீமையிலிருந்து மீள முடியாது, தூய்மையாக்கப்படவும் முடியாது. அமைதியிலையும் பொறுமையிலையும் நம்ம உடல் உறுப்புகள் சீரமைக்கப்படுது, கழிவு நல்ல வெளியேற்றப்படும், நல்லபடியா ஜீரணமாகும், இயக்கங்கள் அப்படியே எங்க சுவாசம் அப்படியே இயங்கிட்டு இருக்கும், உணர்ச்சிகள்ல சுவாசம் வந்து இறைக்க ஆரம்பிக்குது. அப்ப கவனம் எல்லாம் நம்மளுடைய உடல்லையும் நம்மளுடைய உடைமைகளையும் தான் இருக்குது. அதுல கொஞ்சம் யாரு மற்றவங்க யூஸ் பண்ணா பிடிக்காது, அந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள் இருக்குது. நம்ம கொடுக்கப்பட்டதுக்கு ஒன்றும் நம்ம பெருமை கொண்டவும் கூடாது. இன்னொருத்தவங்களை பார்த்து இதை மாதிரி நமக்கு வேணும்னு கேட்டவும் கூடாது. எப்ப நம்ம அதை மாதிரி கேட்கிறோமோ நம்ம இறைவனை கண்ணியப்படுத்தல. உங்களுக்கும் ஒருத்தருக்கும் தனித்தனி வாழ்க்கை, தனித்தனி உலகம், தனித்தன்மையான வாழ்க்கை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். இந்த எண்ணங்கள் மாறும்போது மனம் தூய்மை அடையுது. நமக்கு பொருள் கூடுச்சுன்னா பெருமை வந்துடுது, சந்தோஷப்பட்டுறோம், மகிழ்ச்சி அடைஞ்சிடறோம். மற்றவங்களுக்கு கூடுச்சுன்னா பொறாமப்பட்டுறோம். ஒரு பொருள் மாறலாம் சரி, ஒரு செல்போன் கவர் மாறினா கூட இந்த கவர் நல்லா இருக்க எங்கேருந்து வந்தது, இது மாதிரி எனக்கு ஒன்று வேணுன்ற அளவுக்கு தான் மனைவி. அதோட மேலே எனக்கு இருக்குது. ஒரு உடையை போட்டாலும் சரி, இந்த உடை எங்கேருந்து வாங்கினீங்க, உடையில தான் கவனிக்கிறோம், உடைமையில கவனிக்கிறோம், அகத்தை கவனிக்கிறேன். என் மனம் மாறிட்டு இருக்குது, என் மனம் அசுத்தமாயிட்டு இருக்குது, தூய்மை அடையணும். நமக்கு பொருள் வேணுமா அருள் வேணுமான்னு பார்த்து தெளிவாக சொல்றோம், அருள் தான் வேணும். ஆனா பொருளை கவனிச்சு அருளை இழந்துட்டு இருக்குங்கிறது உணர தவிர்க்கும். அமைதி வந்துட்டு இருக்கோம், கவலைப்பட்டுக்கிறோம், ஆதங்கப்பட்டுக்கிறோம், அது அடைய அவசரப்பட்டுக்கிறோம், அது கிடைக்கிறதுனா கோவப்படுறோம், நிராசப்பட்டவங்களா இருக்கும் இந்த பொருளுக்காக. ஆனா அருள் தான் வேணுங்கும் போது அதை நம்ம கவனிக்கணும். அருள் தான் வேணும்னு சொன்னா அந்த அருளை தவறவிட்டக்கூடாது, இந்த அமைதியை தவறவிட்டக்கூடாது, இந்த பொறுமையை தவறவிட்டக்கூடாது. எல்லாட்டையும் இருக்கிற பலகீனங்கள் இது, பெண்கிட்டையும் சரி ஆண்கிட்டையும் சரி, நம்ம எல்லாட்டையும் இருக்கிற பலகீனங்கள். நம்ம உருவங்களை கவனிக்கிறோம், உடைமைகளை கவனிக்கிறோம். மனசு மாறிட்டு இருக்குது, மனசு வந்து அவசரப்படுது, ஆதங்கப்படுது, பொறாமப்படுது, ஏக்கம் கொள்ளுது. பொறாமைங்கிறது அவங்கள்ட்ட இருக்குங்கிறது, ஏக்கங்கிறது மட்டும் இல்லையேங்கிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டது நிராசை, சந்தேகத்திலே இருக்குது. இது நினைச்சு கவலைப்பட்டுருக்குது. இதுவா வாழ்க்கை? இல்லைன்னு சொல்ல உடனே எல்லாம் தீந்துரும், அழிஞ்சிரும். அழியக்கூடிய பொருளை பார்த்து நம்ம அழிஞ்சிட்டு இருக்க கூடாது, அதுக்காக நம்ம அலைஞ்சிட்டு இருக்கவும் கூடாது. ஒன்றும் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம் அல்லது இதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். பொருள் 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 மனசு அலக்கழிச்சிட்டே இருக்குது. நம்ம பெரும்பாலும் நம்ம அலைகிறோம், அப்போ அது நடக்க மாட்டேங்குது. ஒரு வீடோ சரி, ஒரு தொழிலுக்கெல்லாம் சரி, ஒரு தேவைக்கெல்லாம் சரி, அலையும் போதெல்லாம் அது கிடைக்க மாட்டேங்குது. ஓஞ்சி போனதுக்கப்புறம் அது ஒரு ரூட்ல வருது. நம்ம எல்லாருக்கும் அனுபவப்பட்ட உண்மை அது. பொருளை நம்பி வாழ்றதுக்காக, அருள் நம்பி வாழ்றதுக்காக. அருளை மட்டுமே நம்ம விரும்பணும்னு சொன்னா பொருள் நமக்கு தேடி வரும் அல்லது லேசான முறை கிடைக்கும்.